இது என்ன இது வந்து பாட்டில் கார்டு. ஓகேவா? இது வந்து இந்த விதையெல்லாம் ரொம்ப முத்தி இருந்ததுன்னா இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து வச்சு விதை போட்டு செடி கொடியெலாம் வளருதான்னு பார்க்கலாம். இது வந்து இலசா இருந்ததுன்னா இது வந்து சமைக்கிறதுக்கு அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இது ஓப்பனாக வச்சுருந்தேன் நான், அதனால் இது மாதிரி ஆயிருக்கு. இது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? இங்கே பாரு, இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, அதனால இதையும் கட் பண்ணி எடுத்துடணும். இங்கெல்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் கூட எடுத்துடலாம். இந்த தோலோட போடலாம். இது வந்து குக் ஆகிடும். எப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறோம், அதனால இந்த தோல் வந்து இது எடுக்க வேண்டாம். சரி, அப்புறம் இதோட பூண்டு எவ்வளோ போடலாம். பூண்டு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கும். ஓகேவா? அப்புறம் இதுக்கு ஒரு 2 வெங்காயம் போதும். அப்புறம் இந்த தேங்காய் உடைச்சா இந்த தேங்காய் தண்ணி இதுக்குள்ளே போட்டு, அப்புறம் உப்பு, மிளகா பொடி எதெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு, எண்ணெய் ஊற்ற வேண்டாம், தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை குழம்பு எடுத்துடலாம். சரியா? அதுக்காக தான் தேங்காய் போடுறது. தேங்காயிலே வந்து அதில் இருக்கிற எண்ணெய், அதில் இருக்கிற அந்த பால், அது இது எல்லாமே அதில் சரியாக இருக்கும். அதனால் பருப்பு வேணுன்னா பருப்பு போட்டுக்கலாம், சிறு பருப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மட்டுமே அரைச்சி ஊற்றி குழம்பு பண்ணிக்கும். இது என்ன, இதை வந்து என்ன இதுவாக இருக்குல்ல, ப்ரெஷர் குக் ஆன உடனே மசிச்சுக்கும். அப்படியே இது மசிச்சோன்னா கூட நம்மளுக்கு வந்து அது கெட்டியாக இருக்கும். இல்லை பருப்பு வேணும் அப்படின்னா சிறுபருப்பு போடலாம், பருப்பு வேண்டாம். ஓகேவா? அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும். தூர் தால் போட்டால் சாம்பார் மாதிரி ஆகிடும். சிறுபருப்பு போட்டுக்கும். கடலைப்பருப்பும் வேண்டாம், கடலைப்பருப்பு கூட நல்லா இருக்காது. தேங்காய், பூண்டு, ஓகேவா? அப்புறம் 2 வெங்காயம், இதோட ஒரு குழம்பு பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த குழம்புக்கு வந்து எப்படி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுக்கணும். இங்கே பாரு, இப்போ நான் தேங்காயில் வந்து இது நல்லா கொஞ்சம் பெரிய தேங்காவாக தான் வாங்கினது. இந்த தேங்காவோட இதுவும் ஒரு தேங்காய் போட்டது அந்த ஒரு கணக்கு கிடையாது. இந்த அளவு திக்னஸ் இருந்ததுன்னா நிறைய பேர் சாப்பிட்றதா இருந்தால் முழு தேங்காய் தேவைப்படும். அப்படி இல்லை ஒருத்தர் 2 பேர் ஒரு 2 நாளைக்கு, 2 நாளைக்குன்னா 2 வேளைக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவு போதும். இந்த இவ்வளோ காயாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு போதும். வெங்காயம் அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு 2 வெங்காயம் தேவைப்படும். ஓகேவா? அந்த திக்னஸ் ஒரு தேங்காய்ங்கிற கணக்கு கிடையாது. இந்த தேங்காயில் எவ்வளோ அளவு இருக்குங்கிறது தான் முக்கியம். இது வந்து நிறைய பேர் சாப்பிட்றதா இருந்தால் முழு தேங்காய் தேவைப்படும், இல்லைன்னா இந்த அளவு போதும் இதுக்கு. சரியா? இப்போ இவ்வளோ அரைச்சிருக்கேன்னா வெறும் இந்த தேங்காய். இந்த மூடியில் இருக்கா, இதையும் அந்த தண்ணியோடு எடுத்து அதோட ஊற்றிடணும். இப்போ நான் இவ்வளோ தான் உப்பு போடுறேன். சமைக்கும் போது கொஞ்சமாக போட்டால் போதும். வேணும்போது ஒவ்வொருத்தருக்கு நாக்கு தடிச்சு போயிருக்கும், ஒருத்தருக்கு லடன்னு ஆடின்னு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் உப்பு சேர்த்துப்பாங்க. அதனால் சமைக்கும் போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நான் இந்த இதில் ஒன்றுமே பண்ணல. இது பாரு, நான் வந்து மிளகாத்தூள் போடல, வெறும் இந்த பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இதை மேஷ் பண்ணும்போது இந்த பச்சை மிளகாவோட காரமும் இதோடு வந்துடும். ஓகேவா? வெங்காயத்தையும் இது அப்படியே தான் போட்டிருக்கேன். பூண்டு உரித்து போட்டாச்சு. ஓகேவா? இதை நான் அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்கிறேன்.
வேணும்போது பெப்பரும் உப்பும் தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லைனா இந்த காரமே ஜாஸ்தியாக இருக்குன்னா இந்த காரமே போதும். ஏன்னா பச்சை மிளகாவில் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் காஞ்ச மிளகாவை விட. இங்கே பாரு, சாதத்துக்கு ஒரு குக்கர், அப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர். இப்போ இதில் ஒரு 3-4 வச்சு விட்டேன். இது அப்படியே மூடியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அது குக் ஆகிடும். ஆஃப் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நிறைய பாத்திரம் எடுத்து அழுக்காக்கக்கூடாது. ஏன்னா சிங்கில் இடம் இருக்காது, தண்ணி வராது. அதனால் எவ்வளோ மினிமமாக பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மினிமமாக யூஸ் பண்ணணும். அப்படியே ஓப்பனாக வச்சுருந்தா இதில் தாளித்து கொட்டுறது, அதுலேருந்து இதில் மாற்றி இதை மாற்றி அதை மாற்றின்னு 10-15 பாத்திரம் எடுத்துன்னு இருக்கக்கூடாது. இதில் சீக்கிரம் ஆகிடும், அவ்வளோதான். இதோட ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு சாதம் ஆயிடுச்சு. அந்த குழம்புக்கு அந்த குக்கரில் அது ஆயிடுச்சு. இது வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டால் அது வந்து ரொம்ப இதாகாது, களி மாதிரி இதாக இருக்காது. கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் அப்படி நகர்த்தி வச்சு. இது எப்படி வந்திருக்கு? இதே கரண்டி போதும், இந்த குழி கரண்டி. இதை வச்சு இது நான் அப்படியே மேஷ் பண்ணி இதை வந்து நான் ஒரு 3-4 விசில் தான் வச்சேன். சரியா? இதுக்கு பேர் ஏதோ ஓலனோ என்னமோ ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட என்ன பண்ணலாம், கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால். அப்படி இல்லைன்னா மின்ட் லீவ்ஸ் போடு, அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோ, நிறைய போடாத. அப்புறம் அந்த ட்ரை கருவேப்பிலை இருந்ததில்ல, அதை க்ரஷ் பண்ணி அது மேலே அப்படி தூவி விட்டுருக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இது இன்னும் கூட மசிஞ்சால் நல்லா இருந்துக்கும்னு தோணுது. எப்படியும் ஒரு 2-3 விசில் விடணும். ஆனால் தீயாமல் பார்த்துக்கணும். இப்போ தண்ணி இருக்கா இதில், ஓகே. இல்லைன்னா ரொம்ப விசில் விட்டு அதுக்கப்புறம் அடி பிடிச்சி தீஞ்சிடக்கூடாது. இதை எப்படி க்ரஷ் பண்ணுறது? ரெண்டு கையால் பண்ணுறதால 2 கையாலையுமே க்ரஷ் பண்ணேன். இல்லைன்னா இப்படியே போட்டு. இப்போ இது இவ்வளோ தான் காஞ்சிருக்கு. இது அப்படி இன்னும் நல்லா காயணும் அப்படின்னா வறுத்துக்கலாம். கல்லெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த கல்லெல்லாம் போட்டு அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி க்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நான் அப்படியே தான் போடுறேன். எப்படி? இதோட இது வாசனைக்காக போடுறோம், அதனால இதை அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? அவ்வளோதான். கடுகுலாம் வேண்டாம். இஞ்சி கூட அவசியம் இல்லை. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த அது பேர் என்ன, இந்த பரோட்டா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். வீட்டு அந்த இதுக்கெல்லாம் மைதாவில் பண்ணுறதுக்கும் ரைஸ்க்கும் நல்லா தான் இருக்கும். ரைஸ்க்கு ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா ஃபிஷ் ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோ. இது ரொம்ப சப்பு இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு ரைஸ்க்கு தோணுச்சுன்னா வேணால் ஒரு ஃப்ரை பண்ணி